கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த வாரங்களில் சுவனத்தை பற்றிய இன்பங்களில் சுவனத்தில் என்னென்ன குறைகள், பலவீனங்கள், துன்பங்கள், இயலாமைகள் இருக்காது என்பதை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக சுவனத்திலே என்னவெல்லாம் சொர்க்கவாசிகளுக்கு வழங்கப்படும் என்பது ஒரு தனி பிரிவு. அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நிரந்தரமாக நிம்மதியாக வாழவிருக்கின்ற சுவனத்திற்கு யார் அறவே போக முடியாது, அதன் வாசனை கூட நுகர முடியாத வகையில் நரகத்திலே தூக்கி எறியப்படுபவர்கள் யார், அதிலே நெடுங்காலம் நிரந்தரமாக இருக்கப் போபவர்கள் யார், இறுதி காலம் ஆனாலும் எத்தனை ஆண்டுகள் ஓடினாலும் இறக்காமல் நரகத்திலேயே தங்கிவிடக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சுவனத்தில் நுழைவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற தருணம் சரியாக பயணிக்கின்றதா, நரகத்திற்கு போகிவிடாத அளவிற்கு குற்ற குறைகளிலிருந்து நாம் ஒதுங்கி செயல்பட்டு வருகிறோமா, நாம் அன்றாடம் செய்து வருகின்ற பாவங்களை எப்படி பரிகாரம் தேடிக்கொண்டு இருக்கின்றோம் என்பதையெல்லாம் ஒரு கணம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொர்க்கத்தை பற்றி சொல்கிற பொழுது, சொர்க்கவாசிகளை பற்றி சொல்கிற பொழுது, இந்த சொர்க்கம் என்பது அதிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், இறைவனிடமிருந்து இன்பங்கள் அங்கே வழங்கப்படும். தாலிக்க, அந்த இன்பமயமான வாழ்க்கை என்பது ஜஸாவு லிமன் தஸக்கா, யார் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறாரோ, தன்னை சுய பரிசோதனை செய்து தன்னை திருத்திக் கொள்கிறாரோ அவருக்குத்தான் கூலியாக அந்த சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நாளைக்கு மறுமை நாளில் நம்ம நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக நிரந்தர நரகத்திற்கு போகக்கூடாது என்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தப்பித்தவறி ஒருத்தன் நரகத்தில் விழுந்துட்டாலும் கூட அல்லாஹுவின் இரக்கத்தின் கருணையின் வெளிப்பாடாக அல்லாஹ் அந்த நரகத்திலிருந்து இவனை எடுத்து போட்டு சொர்க்கத்தில் கொண்டு வந்து சேர்த்துருவான். ஆனால் நிரந்தரமான நரகத்திற்குரிய பாவத்தை செஞ்சுட்டாங்கன்னா சொர்க்கத்தை பற்றிய சாப்டரே கிடையாது, அப்படி போயிடும். அப்போ நாம் நிரந்தர நரகத்திற்குரிய பாவம் நம்ம இடத்துல இருக்குதா என்பதை கொஞ்சம் உரசி பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். நிரந்தர நரகத்தில் நம்மை தள்ளக்கூடிய பாவங்களில் முதன்மையாக இருப்பது குஃப்ரு, இறை நிராகரிப்பு, இறைவனை நம்ப மறுப்பது, ஈமானின் அம்சங்களான இறை தூதர்களை நம்ப மறுப்பது, மனிதகுல வழிகாட்டியாக வந்த வேதங்களை, அந்த வரிகளை, அந்த வசனங்களை நம்ப மறுப்பது, இறைவன் நியமித்திருக்கின்ற வானவர்களை நம்ப மறுப்பது. அந்த இறுதி தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது, நாம் கண்டிப்பாக அங்கே எழுப்பப்படுவோம், நல்லவர்கள் நல்லதொரு வாழ்வை பெறுவார்கள், குற்றவாளிகள் தண்டனை பெற்றே தீர்வார்கள் என்கின்ற மறுமையை நம்ப மறுப்பது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நடக்கின்ற இன்பங்கள், துன்பங்கள் அனைத்தும் இது இயங்குவதற்கு முன்னால், ஏற்படுவதற்கு முன்னால் அல்லாஹுவால் விதிக்கப்பட்ட விதியின்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற விதியை நம்புவது. இவை அனைத்துமே இறை நம்பிக்கையின் அம்சங்கள். இதிலே நம்மிடத்தில் ஒரு மறுப்பு இருக்குமானால் நம்ம குஃப்ர்ல போய் விழுந்துருவோம். அல்லாஹ்வை நம்புறாங்க, மறுமையை நம்புறாங்க, மலக்குகளை நம்புறாங்க, வேதத்தை நம்புறாங்க, தூதர்களை நம்புறாங்க, விதியை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியல. அது என்ன விதி? திட்டமிட்டு வியாபாரம் செய்கிறோம், நஷ்டமாயிருச்சு. அறிவுபூர்வமாக வியாபாரம் செய்தோம், நஷ்டமாகிவிட்டது. இப்படி நஷ்டம் ஆகும் என்று முன்பே அல்லாஹ்வால் எழுதப்பட்டு விட்டுச்சு அப்படின்னு சொன்னா மட்டும் ஜீரணிக்க முடியல. பல லட்சங்கள் செலவு செய்து மருத்துவம் பார்த்தோம், கைமீறி போய்விட்டது. இல்லை, இப்படி ஒரு மரணம் ஏற்படும் என்று அல்லாஹ் முன்பே நாடிவிட்டான்.
என்ற அந்த நிலையை ஜீரணிக்க முடியவில்லை. மிகப்பெரிய திறமையை முதலீடாக வைத்து ஒரு வெற்றி பெற்று விடுகின்றான். இந்த வெற்றியில் நம்முடைய பங்களிப்பை விட நாம் இப்பொழுது வெற்றி அடைவோம்னு அல்லாஹ் எழுதி வைத்தான், நடந்து போச்சு என்றால் அங்க அறிவாளிகளாக தன்னை காட்டிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஆணவத்தின் வெளிப்பாடு, பெருமையின் உச்சம், தன்னுடைய அறிவனுடைய காரணத்தினால் தான், திறமையினால் தான் நடந்ததை தவிர அல்லாஹ் தீர்மானித்து நடந்தது என்று சொல்ல முடியாது என்று விதியை மறுப்பவனாக ஆகிவிடுகிறான். அந்த இறை மறுப்புல எங்க வந்து நிக்கும்னா, ஒருத்தன் டோட்டலா அல்லாஹ்வே இல்லைன்னு போகக்கூடியவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்னு ஒருத்தன் இருந்தா இப்படியெல்லாம் எங்களை விட்டுருவானா என்று துன்பத்தின் பொழுது அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அங்கதான் இறை மறுப்பு வெளிப்படும். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் என்றால் நாம் இறைவனை நம்புகிறோமா நம்ப மறுக்கிறோமா என்று உரசி பார்க்கறதுக்கு தான் அல்லாஹ் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான். சோதிச்சு பார்க்கறதா வாழ வச்சுக்கிட்டு இருக்கானே தவிர அல்லாஹ்வை நம்பிட்ட நீ எல்லாம் சொர்க்கம், அல்லாஹ்வை நம்ப மறுத்துட்ட நீ எல்லாம் நரகம்னு விடல. அல்லாஹ்வை நம்பிட்டியா, இந்தா ஒரு பிரச்சனையை இறக்கி விட்டு இப்போ உன் நம்பிக்கையின் லட்சணம் என்னன்னு நான் பார்க்கறேன், இந்தா இதை செய்யறானா இல்லையா இதை காட்டுவோம். ஒரு துன்பத்தை கொடுத்து இப்ப பாரு, ஒரு வெற்றியை கொடுத்து இப்ப பாரு, பெரும் செல்வத்தை கொடுத்து இப்ப என்ன பண்றான்னு பார்ப்போம், பெரும் அழகை கொடுத்து ஆற்றலை கொடுத்து அறிவை கொடுத்து என்ன பண்றான்னு பார்ப்போம். அல்லாஹ் தான் ரைட், நம்பிக்கை இருக்கு. பெரும் துன்பத்தை கொடுத்துறான், மிகப்பெரிய பரிதவிப்பு, மிகப்பெரிய பிரிவு, மிகப்பெரிய துன்பத்தின் உச்சம், மரணம், நோய் எல்லாத்தையும் கொடுக்கிறோம். அங்க ஆடி போயிடறான், இவன் நம்பல என்று அல்லாஹ் சோதிக்கிறதுக்கு தான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான். எப்பொழுது ஒரு அடியானிடமிருந்து சோதனை காலம் முடிஞ்சிருச்சோ அவன் உயிர் பிரிந்து விட்டது, முடிஞ்சு போச்சு. இதான் கணக்கு. இதற்கு திருக்குறான்ல ஏராளமான சம்பவங்கள் சொல்லலாம். ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்க நினைவுபடுத்திக்கணும். ஏன் அப்படின்னா இந்த குஃப்ரு, இறை நிராகரிப்பு, வட்டி, கொலை, இறைவனுக்கு இணை வைக்கும் பாவம், இந்த நாளும் நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய பாவங்கள். இந்த பாவத்தை எல்லாம் இவன் செய்கிறானா அல்லது அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்று உரசி பார்ப்பதற்குத்தான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான் என்பதை நம்ம முதல்ல மனசுல பதிஞ்சுக்கணும். இதெல்லாம் இவ்வளவு பெரிய குற்றங்கிறாங்களே, நாம செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வது? அல்லாஹ் நம்மை செய்கிறோமா இல்லையான்னு சோதிக்கிறதுக்கு தான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான். நிரந்தரமா இந்த துன்யாவில் நம்மளை ஓனராக்கல, எஜமானாக்கலன்னு புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல பரீட்சைக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு புரிஞ்சுக்கணும். இப்போ திருக்குறான்ல அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்றான். சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு சொன்னான்ல, சனிக்கிழமை மீன் பிடிக்க போயிட்டாங்க ஒரு கூட்டம். நல்லா புரிஞ்சுக்குங்க, மீனே கிடைக்கல. சரி, சனிக்கிழமை அல்லாஹ் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான், நாங்கள் மீன் பிடிக்கல. இதுவா இறையச்சம்? இதுதான் சோதனையை எதிர்கொள்வதா? அது கிடையாது. அல்லாஹ் என்ன பண்றான், ஒருத்தன் துன்பம் செய்யறானா இல்லையான்னு தூண்டுகிறதையும் அல்லாஹ் தான் செய்வான். அந்த காட்சியை காட்டுறது அல்லாஹ் தான். அங்க வானவர்களை வைத்து பாவம் செஞ்சிராத என்று உள்ளுணர்வை ஏற்படுத்துவான். ஷைத்தான் இருந்துகிட்டு செஞ்சிரு என்று கிளப்பி விடுவான். இவன் யார் பக்கம் சாயரான்னு சோதிக்கிறதுக்கு தான் துன்யாவில் வாழ வச்சுக்கிட்டு இருக்கான் அல்லாஹ். அல்லாஹ் அதை எப்படி காட்டுறான்? திருக்குறானில் குறிப்பிடுகின்றான், சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு நம்ம சொன்னோம். மற்ற நாட்கள் எல்லாம் அவர்கள் கரையோரத்தில் நிற்கிற பொழுது மீன்கள் கிடைக்கவில்லை, தென்படவே இல்லை. ஆனால் சனிக்கிழமை போய் பார்த்தால் மீன் கண் முன்னால் குதித்து கொண்டு இருக்கிறது. மீன் குதிக்கும்ல, இப்ப கடல் எல்லாம் பார்த்தா குதிக்கும். அந்த மீன் குதிச்சுக்கிட்டு இருக்குது. ஏன் அது சனிக்கிழமை மட்டும்? அதான சோதனையே. நீ அல்லாட்ட கேட்கக்கூடாது, என்ன சனிக்கிழமை மீன் பிடிக்கூடாதுன்னு. அன்னைக்கு பார்த்து அவ்வளோ மீன் கொடுத்தா அப்படித்தான் ஒரு அதான் சோதனை. இப்போ வெள்ளிக்கிழமை சும்மா பாங்க சொல்லிட்டாங்க வியாபாரம் பண்ணக்கூடாது, அப்போ பார்த்து 100 கஸ்டமர் வந்து நிற்பாங்க. கடை அடைச்சிட்டோம், ஜும்மா இல்லை, யாருமே இருக்காது. ஏன்? இதான் சோதனை. இதான ஈமானுக்கு பலம் பலவீனத்தை காட்டுற இடம் அல்லாஹ் ஏற்படுத்துறது. இப்போ என்ன ஸ்லிப் ஆகிறானா இல்லையான்னு பார்ப்போம். சனிக்கிழமை நிறைய மீன் கிடைச்சாலும் சரி அல்லாஹுவால் தடுக்கப்பட்டது, நான் செய்ய மாட்டேன். மற்ற நாள் கிடைக்காட்டியும் சரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுத்தவன். என்னமோ நமக்கு ஒரு நன்மை வச்சிருப்பான் என்று இருக்கிறானா? இல்லை, ஒரு வாட்டி பிடிச்சிருவோம், என்னதான் நம்ம துன்யாவில் வாழணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி தவறிட்டான், முடிஞ்சிருச்சு. இதான் விசாரணை, இதான் சோதனை. இன்னொரு சம்பவத்தை குரான்ல பாருங்க. உம்ராவுக்கு போறாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க, எஹ்ராம் அணிந்த நிலையில போறாங்க. எஹ்ராம் அணிந்த என்ன சட்டம்? வேட்டையாடக்கூடாது. முயல், மானு எல்லாம் அங்கே ஊடால வரும். நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? வில்லை எடுத்தோ, அம்பை எடுத்தோ, ஈட்டி எடுத்தோ வேட்டையாடக்கூடாது.
அல்லாஹு தாலா இந்த சட்டத்தையும் போட்டுட்டு இந்த எஹராமுக்கு போகிற நேரம் பார்த்து ஒரு மானையும் கண்ணில் காட்டாமல் விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? சோதனையே அதான். சஹாபாக்களுக்கு எல்லாம் என்ன பண்ணான், மற்ற நேரங்கள்லாம் வேட்டை பிராணியை கண்ணில் காட்டாமல் எஹராம் கட்டியிருக்கிற நேரம் பார்த்து வேட்டை பிராணிகளை அனுப்பிவிட்டு அது மூஞ்சிக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. இப்போ என்ன பண்ணுவ, நீ அம்ப வீசி தான் பாரு அப்படின்னு வந்து நிற்கும் வாண்டடா. அதான ஈமானிய சோதனை. இந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் இறைவனை நம்புறானா மறுக்கிறானா என்பதற்கு மரம் ஸ்ட்ராங்கா இல்லையான புயல் வந்தா தானே தெரியும். புயல்லாம் வரல, அது ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ப முடியுமா? எதிர் தாக்குதல் வரணும், அந்த சோதனைகளை கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்ததற்கு பிறகுதான் உரசி பார்க்க முடியும். அதான் அல்லாஹு தாலா அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் நல்லமல் செய்கிறவங்க யார் என்று உங்களை சோதிச்சு பார்க்கறதுக்கு தான் உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிற அல்லாஹ். வாழ்றோம்னா சோதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம், சோதிக்கப்படலைன்னா மௌத்தா போயிடுவோன்னு அர்த்தம். இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்போ இறைவனை நம்ப மறுத்தல், அல்லாவே இல்லைன்னு போனாங்களா? அவங்கள எதை வச்சு போனாங்க? உலகத்தில் நிறைய துன்பங்கள், இழப்புகள், குழப்பங்களை எல்லாம் பார்த்துட்டு கடவுள்னு ஒன்று இருந்து அது நடக்குமா என்று ஏமாந்துட்டாங்க. அந்த கொள்கையில ஏமாந்து போயிட்டாங்க. அதே மாதிரி அவர்களுடைய வளர்ப்பு, நம்மை இந்தந்த குற்றங்களை செய்யாதே என்று கண்டிக்க ஆள் இருக்கக்கூடாது. இவங்க கடவுள்னு ஒரு பேரை வச்சு நம்மளை கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள்னு ஒருத்தனை நம்பினாதானுங்க கண்டிப்பீங்க, கடவுள் இல்லை, இப்ப நான் சுதந்திரமா இருக்கலாம் என்று பாவம் செய்வதற்கு சுதந்திர பறவையாக பறப்பதற்காக கொள்கையை கலட்டி விட்டார்கள். இப்படி இருக்கிறார்கள். இதை தாண்டி அல்லாஹுதான் கடவுள் நம்பிக்கொண்டிருப்பவர்கள் எங்கே அது உரசப்படுகிறது என்றால், ஒரு துன்பம் இழப்பன் வரும்போது இறைவா உனக்கு கருணையே இல்லையான்னு அங்க காட்டிடுறாங்க தன்னுடைய கொள்கையை, ஈமான. இந்த இடத்தில் தான் மார்க்கம் சொல்கிறது, அல்லாஹுவை நம்ப மறுப்பவர்கள் எதை மறுத்தாலும் சரி, அல்லாஹ், வேதங்கள், தூதர், மறுமை, விதி, வானவர்கள் யாரை மறுத்தாலும் சரி அவர்கள் காஃபிர்கள் தான். அவர்கள் ஒருபோதும் சொர்க்கத்திற்கு நுழையவே முடியாது, நரகத்தில் தான் இருக்க போகிறார்கள். அல்லாஹ் தன் திருமறையில சொல்லும் பொழுது, இன்னல்லதீன கஃபரு, இறைவனை நம்ப மறுத்தவர்கள், லன் துகுனி அணுகும் அம்பாலுகும், அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு பயனளிக்காது. பெரிய செல்வந்தனா இருந்தாலும் அங்கே வந்தாலும் காக்காசுக்கு புண்ணியம் இல்லை. வல அவுலாதுகும் மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளும் வந்து காப்பாற்ற முடியாது அவனை. அல்லாஹ் அதற்கு சொல்கிறான், உலாயிக்கவும், இந்த காஃபிர்கள் இருக்கிறார்களே இறைவனை நம்ப மறுத்தவர்கள், வகூதுன்னார், நரகத்தின் எரிபொருளாக இருப்பார்கள். மனிதர்களும் கல்லும் தான் நரகத்தின் எரிபொருள்ங்கிறான் அல்லாஹு தாலா. ஒரு குற்றவாளியை தூக்கி நரகத்தில் போட போறான். அந்த குற்றவாளிக்கு அல்லாஹ் சொல்றான், இந்த நரகம் எப்படி இருக்கும் தெரியுமா, நெருப்பு எப்படி இருக்கும் தெரியுமா, சில எரிபொருளை கொண்டு மூட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. எரிபொருள் எது தெரியுமா? மனிதர்களும் கற்களும். ஏற்கனவே சில மனிதர்களையும் போட்டு கற்களையும் போட்டு எரிக்க விட்டு தீக்கங்க கிளப்பி வேற மனிதர்கள் குற்றவாளிகள் அல்லாஹ் போடுறான். அப்ப ஏற்கனவே எரிய விட்டிருக்கான அது யார்? அதான் காஃபிர்கள். புரியுதா உங்களுக்கு? விறகை எரிக்க வைக்க ஒரு நெருப்பு தேவை. அதை விட கடும் நெருப்பின் வெப்பம் இரும்ப கலர் மாற்றுவதற்கும் வளைப்பதற்கும் நெளிப்பதற்கும் தேவை. அதையும் தாண்டி இரும்புக்கு இடையில கல்லு வெந்துகிட்டே இருக்கும். கல்லு என்னைக்காவது கரைஞ்சுதா, எரிஞ்சுதா? அது எரியும் அங்க. அப்ப எப்படி இருக்கும் நெருப்பு? அதோட சேர்த்து மனிதர்களை தான் அல்லாஹ் வச்சிருப்பான். யார் அவர்கள்? எரிபொருளாகவே இருப்பவர்கள். யார்? குஃபார்கள், இறைவனை நம்ம மறுத்தவர்கள், இறைவனை நம்பியவர்களை எதிர்த்தவர்கள், அவர்களை வீழ்த்த நினைத்தவர்கள், அவர்களை ஏளனமாக கருதியவர்கள், அவர்களுக்கு எதிராக அநியாயம் செய்தவர்கள், எல்லா பாவியும் அங்கதான் கிடப்பான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன கஃபரு, இறைவனை மறுத்தவர்கள், லஹும் நாரு ஜஹன்னம், அவர்களுக்கு நரக வேதனை இருக்கிறது. லா யுக்லா அலைஹிம், அவர்களுக்கு முடிவு கட்டப்பட்டு விடாது. சரி செத்து தொலை என்று முடிவு கட்டப்படாது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபயமூத்து, அப்படி முடிவு கட்டப்பட்டால் தான் மௌத்தாயிடுவார்களே, சாவே கிடையாது. நரகவாசிகள் நரகத்தில் நுழைந்தவுடன், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் ஒரு அறிவிப்பாளர் சொல்வார், லா மௌத்தா அஹதுக்கும், யாருக்கும் மௌத்தே கிடையாது, நிரந்தரமா இருப்பீங்க. சொர்க்கவாசியும் நிரந்தரமா நிம்மதியா இருக்க போறாங்க. அந்த நரகத்துல நிரந்தரமா தள்ளப்படுபவர்கள் நிரந்தரமா இருப்பாங்க, சாகவே மாட்டார்கள். அப்ப அந்த நிலை வரும். அல்லாஹ் சொல்கிறான், வலா யுகஃபஃபு அன்ஹும் அஸாபுஹா,
அதனுடைய தண்டனை, துன்பம், வேதனை குறைக்கப்படவும் செய்யாது. இன்னல்லதீன கஃபரு, எப்படிப்பட்டவர்கள்? ஒருத்தன் இந்த உலகத்திலேயே இறைவனை மறுத்துட்டான், அவன் திருந்தவே முடியாதா? அல்லாஹுவை நிராகரித்த நிலையில வாழ்ந்ததுக்காக நரகத்துக்கு போயிடுவானா என்று கேட்டால், நிராகரித்தவனாக வாழ்ந்ததற்காக நரகம் இல்லை, நிராகரித்தாகவனாகவே இறை மறுப்பாளனாகவே சாகும் நிலை வரைக்கும் இருந்தால் அவன் நரகவாசி தான். கடைசியில மாறிட்டான் வைங்க, ஏதோ பொழைச்சிட்டான், நிரந்தர நரகத்திலிருந்து தப்பிச்சிட்டான். அவன் நிரந்தர நரகத்திற்குரிய குற்றமாக இறை நிராகரிப்பாகவே கடைசி காலம் வரை இருக்குமானால் முடிஞ்சு போச்சு. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கும் போது முஸ்லீம்களா மரணிச்சிருங்க. கடைசி காலத்திலேயாவது திருந்திரணும்ல ஒருத்தன், அந்த கடைசி காலம் வரை குஃபுர்லேயே விழுந்திருப்பார்களே ஆனால் அவர்களின் நிலை என்ன? அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன கஃபரு, இறைவனை நம்ம மறுத்து, வ மாதூவஹும் குஃபார், குஃபார்களாகவே காஃபிர்களாகவே மரணித்து விட்டவர்கள் இருக்கிறார்களே, உலாயிக அலைஹிம் லானத்துல்லாஹி, அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகும், வல் மலாயிகத்தி, வானவர்களின் சாபம் உண்டாகும், வன்னாசி அஜ்மையின், அநேக மக்களின் சாபமும் உண்டாகும், ஹாலிதீன ஃபீஹா, அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அதாவது நாளை மறுமையில வரும்போது அந்த வானவர்கள் கொஞ்சமா திருந்திருக்க கூடாது, கடைசி காலத்தில் உருப்பிட்டு கூடாது, முதுமையிலேயாவது தெளிவடைந்திருக்க கூடாது, நாசமா போ என்று விடுவார்கள். அங்க நல்ல மனிதர்கள், ஏண்டா பாவிகளா, எவ்வளவு எதிர்த்தீங்க, எவ்வளவு அநியாயம் பண்ணீங்க, எவ்வளவு அக்கிரம் பண்ணீங்க, சாகரதுக்கு மாடா திருந்தல, போய் தொலைங்கடா என்று அவர்களும் சவிப்பார்கள். எல்லாருடைய சாபத்திற்கு ஆளாகிற மோசமான நிலையில் தள்ளப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா எந்த அளவிற்கு அவர்களுடைய அந்த நிலை இழிவாக இருக்கும்னு சொல்லும் பொழுது, நரகத்துக்கு மறுமை வந்து நரகத்துக்கு தள்ளப்படுறது ஒண்ணு, உயிர் பிரிஞ்சதுக்கு பிறகு இவன் ரூஹுடைய நிலைமை என்ன அதுவே இருக்குல்ல, இவனுடைய ரூஹுடைய நிலைமை என்னன்னு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். திருக்குர்ஆன்ல சூரா ஆராஃப் 7ஆம் அத்தியாயத்துல 40ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, இன்னல்லதீன கத்தபூபி ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை பொய் என்று மறுத்துவிட்டு, வஸ்தக்பரு அனுஹா, அதை எதிர்த்து ஏளனமாக ஆணவம் கொண்டவர்கள் இருக்கிறார்களே, லாஃப்து ஃபத்தஹு லஹும் அபுவாபு ஸமா, அவர்களுக்கு வானத்தின் வாசல்களே திறக்கப்படாது. அதென்ன வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுறது? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்திற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். ஒரு மனிதன் இறந்து விட்டானேயானால் அந்த ரூஹை எடுத்துக்கொண்டு வானவர் கூட்டம் போகும். என்னமோ இஸ்ராயல்னு ஒரு ஆள் வருவார் நினைச்சுக்கிறாங்க, ஒரு ஆள் இல்ல, ஒரு கூட்டம் கூட்டம் வரும், அதில் ஒரு வானவர் கைப்பற்றுவார், எடுத்துக்கொண்டு கூட்டத்தினர் மேலே போவார்கள். நல்ல அடியானுடைய ரூஹாக இருந்தால் முதல் வானம், 2வது வானம், 3வது வானம், 4வது வானம், ஒவ்வொரு அடுக்காக போய் போய் வரவேற்பு பெற்று 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 7 வானத்துக்கு மேலே போய் இல்லியூன் என்கின்ற உயர்தரமான உயர்ந்த இறைவனிடத்திலே இருக்கின்ற ஏட்டில் ரெஜிஸ்டர் ஆயிட்டு மீண்டும் கொண்டு வந்து பர்சகுங்கிற தனி உலகத்தில் வச்சிருவான் அல்லாஹ். அதாவது துன்யா, மறுமை, பர்சகுன்னு தனி உலகம். மன்னரை வாசி எல்லாம் அந்த உலகத்தில் இருப்பாங்க, அந்த உலகத்தில் செட்டிங் ஆயிடுவாங்க. பாவியாக இருந்தால் என்ன நிலை? இறை மறுப்பாளனாக இருந்தால் என்ன நிலை? இந்த ரூஹை எடுத்துட்டு போகும்போது முதல் வானமே ஓப்பன் ஆகாது, பூமியின் வானம், அந்த வானம் ஓப்பன் ஆகாது, திறக்கப்படாது. அப்புறம் என்ன 7 வானம்? முதல் வானமே திறக்கப்படாதுன்னு உடனே அங்க என்ன சொல்லப்படும்? பூமியின் ஆழத்தில் இருக்கின்ற குற்றவாளிகளின் பதிவேடுகளான சிஜின்ல அவனை பதிவு பண்ணிருங்கன்னு சொல்லப்பட்டுரும். சிஜின்ல கொண்டு வந்து பதிவு பண்றதுக்கு ரிட்டன் ஆயிடுவாங்க. இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதை ரசூலுல்லாஹ் அந்த வசனத்தில் சுட்டி காட்டி விட்டு, இவங்க சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்களா? வலா எதுகுலூனல் ஜன்னா, சொர்க்கத்திலும் நுழைய முடியாது. ஹத்தா எலிஜல் ஜமலு ஃபி சம்மில் ஹியாத், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் அது வரைக்கும் சொர்க்கத்தில் போக முடியாது. அது நடக்குமா? ஊசியில் இருக்கிற இத்தினூண்டு காதுல ஒட்டகத்தை நுழைவிக்க முடியுமா? அறிவு சொல்லும் அனைவரும் முடியாது என்போம். அதான இது எப்படி சாத்தியம் இல்லையோ இவர்கள் சொர்க்கத்துக்கு போவதும் சாத்தியம் இல்லை. அல்லாஹ் இந்த உதாரணத்தை சொல்கின்றான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி, இவனுடைய நிலையெல்லாம் சிஜ்ஜீன் என்கின்ற பூமியின் ஆழத்தில் இருக்கின்ற அந்த ஏட்டில் பதிவு செய்யப்பட்டு பர்சகுல போய் வேதனை அவனுக்கு ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது குஃபுருடைய நிலை.
அடுத்து என்ன? ஷிர்கு. ஷிர்குனா என்ன? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் மனிதர்களுக்கு இருக்குது, நபிமார்களுக்கு இருக்குது, மகான்களுக்கு இருக்குது, ஒரு கல்லுக்கு இருக்குது, ஒரு சிலைக்கு இருக்குது, ஒரு சிலுவைக்கு இருக்குதுன்னு நம்பினார்களே ஆனால், ஒரு சமாதிக்கு இருக்குன்னு நம்பினார்களானால், இவர்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு பொருளை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஷிர்கு. இது அல்லாஹ்வுக்கு செய்கிற துரோகம். இது ஷிர்கு மட்டும் இல்லை, இதற்கு அல்லாஹு தாலா வைக்கின்ற மற்றொரு பெயர் குஃப்ரு. இவ்வளோ நேரம் காஃபிர் காஃபிர்னு பேசிக்கிட்டு வரமே, இந்த குஃப்ருங்கிற இறை நிராகரிப்பு யாருக்கு பொருத்தம்? அல்லாஹுவை இல்லைன்னு சொன்னவனும் காஃபிர் தான், அல்லாஹ்வோடு மற்றவர்களை வணங்கியவனும் காஃபிர் தான். அல்லாஹ் தன் திருமறையில சொல்லும் பொழுது, லக்கது கஃபர் அல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு சலாசா, 3 கடவுள் இருக்கிறார்கள், அதில் அல்லாஹ் 3வது கடவுள் என்று சொன்னவர்கள் காஃபிராகி விட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். அதாவது மரியம் ஒரு கடவுள், அல்லாஹ் ஒரு கடவுள், மரியமின் மகன் ஈசா ஒரு கடவுள். அப்ப ஈசா ஒன்று, மரியம் ஒன்று, இதன் பெரிய கடவுள் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார்களே, அவர்கள் 3 கடவுள் கொள்கையை உண்டாக்கினார்கள். இவர்கள் இறை மறுப்பாளர்கள் ஆகிவிட்டார்கள். இவங்க நிலைமை என்ன? இவர்கள் அல்லாஹுவின் பார்வையில், திருமறை குர்ஆனின் வழிகாட்டுதலின் பார்வையில் நரகவாசிகள், நிரந்தரமாக அங்கே இருக்கக்கூடியவர்கள், காஃபிர்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. அப்ப அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டாலும் சரி, யாரை இணை கற்பிச்சாலும் சரி, பிறந்த குழந்தையில ஈசா நபி பேசிட்டாரு, பேச வச்சது அல்லாஹ் தானே, அவருடைய சொந்த ஆற்றல்ல உள்ளதா? அவர் சில அற்புதங்களை நிகழ்த்தினார், அவர் சொந்த சரக்கா வந்ததா? அல்லாஹ் தூதருங்கிற அடையாளத்துக்கு செஞ்சு காட்டினா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கணவனின் துணை இல்லாமல் குழந்தையை பெற்றெடுத்தார். ஆமாம், இது அல்லாஹ் ஏற்படுத்திய அற்புதம். கணவனின் துணை இல்லாமல் மரியம் ஈசாவை பெற்றெடுத்தார், எனவே இவர் பெரிய கடவுள் என்றால் ஆதம் யாரப்ப? அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லையே, பிறந்து வந்தார்ல. அப்ப அல்லாஹு தாலா சொல்கின்றான், ஈசாவை எப்படி படைத்தோமோ ஆதமையும் அப்படித்தான் படைத்தோம். ஈசாக்கு தகப்பன் இல்லை, ஆதமுக்கு தகப்பன் இல்லை தானே. எவ்வளவு அழகா அல்லாஹ் புரிய வைக்கிறான். ஈசா கடவுள்னு பேசிட்டு இருக்கிறியே, இன்னைக்கு என்னன்னு கேட்டா, இந்த முக்கடவுள் கொள்கையை உலகம் ஃபுல்லா இதை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற பாவம் அது. அவர்கள் தூதராக வந்தார்கள். ஒரு கண்ணியமான கற்பொழுக்கு மிக்க பெண், அகில உலகத்து பெண்களுக்கே கண்ணியமானவர் மரியம், அவருக்கு பிறந்தவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். திருமறை குர்ஆன்ல அவரை இழிவாக சொல்லவில்லை, கண்ணியமாக சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் திருக்குர்ஆன்ல கிட்டத்தட்ட 5 இடத்துல தான் முஹம்மது என்கின்ற பேர் கூட இருக்குது. 4 இடத்துல முஹம்மது, ஒரு இடத்துல அஹமத் ரசூல்லா பேர் இருக்குது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி 25 இடத்துல இருக்குது. அவ்வளவு இடத்துல அல்லாஹ் என்ன பேசுறான்? மரியமின் மகன் ஈசா என்று பேசுகின்றான். அவர் மரியமுக்குத்தான் மகன். மரியமுக்கு மகன் என்று சொல்லிவிட்டாலே அதே அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லிவிட்டான், லம் எளிது வலம் யூலது, கடவுளுங்கிறத யாருக்கும் பிறக்க மாட்டான், யாரையும் பெத்தெடுக்க மாட்டான். இதான் கொள்கை. இந்த கொள்கைக்கு மாறு செய்பவர்கள் இவர்கள். இப்போ இன்னும் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வால் தூதராக அனுப்பப்பட்ட, அற்புதங்கள் வழங்கப்பட்ட ஈசாவையே கடவுளுங்கிற சிந்தனைக்கு கொண்டு போனவர்கள் காஃபிர்கள் என்றால், நிரந்தர நரகத்திற்கு போவார்கள் என்றால், தோளாந்துருத்தியிலிருந்து எல்லாரையுமே, கல், மரம், கபரு, மட்டை, கழுத, குதிரை, யானை, பன்னி, குரங்கு, எல்லாரையும் அவுளியான்னு பேர் வச்சு, இதுல சில நல்ல மனிதர்களையும் அவுளியான்னு கற்பனை பண்ணி, அவர்களுக்கு சமாதி கட்டி, அதுல சந்தனம் பூசி, அதுல உருசு கந்தூரி எடுத்து, அவர்களுக்கு உயிரோடு இருக்கிறார்கள் கற்பனை செய்து, அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து, அவர்கள்ட்ட பாவ மன்னிப்பு தேடினால், பிரார்த்தனை செய்தால் என்ன துரோகம் இல்லையா? இது பெரும் பாவம் இல்லையா? இது குஃபுர் இல்லையா? ஷிர்க் இல்லையான்னு சமுதாயம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மாதிரி செய்தவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில மகா கெட்ட படைப்பினர். இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன், இறைவனுக்கு இணை வைத்தவர்களும் வேதக்காரர்களும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்ட காரணத்தினால் இவர்கள் யார்? உலாயிகஹும் ஷர்ருல் பரியா, மகா மோசமான படைப்பினங்கள். நம்ம கால்நடைகளில் பன்றி கூட பார்த்து ரொம்ப அருவருப்படுவோம். அல்லாஹ்வுடைய பார்வையில மோசமான படைப்பினர்கள் இந்த குற்றச் செயலில் ஈடுபட்டவர்கள், இந்த ஷிர்கில் ஈடுபட்டவர்களும் சரி. இவர்களின் நிலையை அல்லாஹ் சொல்லும் பொழுது, பள்ளிவாசலுங்கிறது அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்குன்னு இருக்கிற ஒரு இடம், அதை நிர்வகிக்கிறதுக்குன்னு இருக்கிற முக்கியமான தகுதி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு துரோகம் பண்றானே அந்த ஷிர்க் வைக்கிறவன், அவன் பள்ளியை நிர்வகிக்க கூடாது. ஏன்? இது அல்லாஹ் மட்டும் வணங்குற இடம். இவன் யாரு? அல்லாஹ்வோடு சேர்ந்து மற்றவர்களையும் வணங்குற ஆளு. அவர்கள் இந்த பள்ளி நிர்வகிக்கிறதுக்கு ஏதாவது அருகதை இருக்குதா? அல்லாஹ் கேட்கிறான்.
மாகாணலில் முஷ்ரிக்கீன யாமூரு மசாஜிதல்லாஹி, இறைவனுக்கு இணை கற்பித்தவர்களுக்கு அல்லாவின் பள்ளியை நிர்வகிப்பதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. உலாயிக்க ஹபித்த தாமாலுகும், அவர்களுடைய அமல்களெல்லாம் அழிந்து பாழாகிவிட்டது. ஒஃபில் நாரிஹும் ஹாலிதூன், அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருக்க போகிறார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், யுரீதூன யஹ்ருஜு மினன் நாரி, அவர்கள் நரகத்திலிருந்து வெளியே வரலாம் என்று ஆசைப்படுகிறார்கள், அப்படி விரும்புவார்கள். ஒமாஹும் பிஹாரிஜின மின்ஹா, அதிலிருந்து அவர்கள் ஒருபோதும் வெளியே வர முடியாது. இது குஃப்ரு, ஷிர்கு. அந்த ஷிர்கான சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. அவுளியாக்கள் பேரால், மகான்கள் பேரில் அந்த சமாதி வழிபாடு, அங்கே போய் உதவி தேடுறது, தாயத்து கட்டுறது, அந்த இணை வைப்பு கொள்கையில் ஏதாவது ஒரு சாயல் நம்ம உள்ளத்தில் வந்துருச்சுன்னு வைங்க, நம்ம நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி, கஷ்டம் வந்திருந்தாலும் சரி, துன்பம் வந்திருந்தாலும் சரி, அந்த பக்கம் போய் சாஞ்சிட்டோம்னு சொன்னால் விழுகிற இடம் நரகமாக இருக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நிரந்தர நரகத்திற்குரிய பெரும் குற்றம் அநியாயமான முறையிலே ஒருவரை கொலை செய்வது. அதிலும் இறை நம்பிக்கையாளர்களை மிக அநியாயமான கொலை செய்யக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒமைய குத்துல் மூமினன் முத்த அம்மிதன், இறை நம்பிக்கையாளனை அநியாயமான முறையிலே வேண்டுமென்று யார் கொலை செய்கிறானோ ஃபஜஸாவுஹு ஜஹன்னம், அவனுக்கான கூலி நரகம்தான். ஹாலிதன் ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக இருப்பான். வ கலிபல்லாஹு அலைஹி, அவன் மீது அல்லாஹ் கோபப்படுவான். வ லானஹு, அவனை அல்லாஹ் சபிப்பான். வ ஆத்தலஹு அஸாபன் அதீமா, அவனுக்கு படும் பிரம்மாண்டமான வேதனையை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். இது கொலை. நாளை மறுமை நாளில் விசாரணை வரும் பொழுது, மனித உயிர்கள் ஏன் அநியாயமாக பறிக்கப்பட்டது என்று வரும் பொழுது, அநியாயமாக கொலை செய்தவர்கள்லாம் நிரந்தர நரகத்திற்கு போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்து என்ன பெரும்பாவம்? வட்டி. வட்டியை பொறுத்த வரைக்கும் வட்டி காசை வாங்கி சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, எந்த வழியில் வாங்கி சாப்பிட்டாலும் சரி, பேங்க்ல 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா பணம் போட்டு வட்டி காசை வாங்கி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது அடுத்தவர்கள்ட்ட வட்டிக்கு பணம் விட்டு காசு சம்பாரிச்சாலும் சரி, அது நாள் வட்டி, வார வட்டி, மாற்று வட்டி, கந்து வட்டி, கரண்டு வட்டி, எந்த வட்டி இருந்தாலும் சரி, அவர்களின் நிலை என்ன? இவர்கள் திருந்திக் கொள்ளவில்லையானால், அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுக்குறான், சான்ஸ் கொடுக்குறான், திருந்திக் கொள்ளவில்லையானால் நரகத்துக்கு போயிடுவேன். ஏன்? இது ஹராம். வியாபாரம் ஹலால். வியாபாரத்தை வட்டியோடு முடிச்சு போடக்கூடாது. இது வேற அது வேற, இதுவும் அது ஒன்னொன்று சமாளிக்க கூடாது, காரணம் சொல்லக்கூடாது, சாஜா பேசக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், வஹல்லல்லாஹுல் பைஅ, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கின்றான், அனுமதித்திருக்கின்றான். வஹர்ரம ரிபா, வட்டியை தடை செய்திருக்கின்றான். ஃபமன் ஜாஅஹு மௌஇலத்து மிர் ரப்பிஹி, இறைவன் புறத்திலிருந்து இந்த அறிவுரை ஒருவருக்கு வந்ததற்கு பிறகு ஃபன்தஹா, திருந்திக் கொள்வாரையானால், அதிலிருந்து தவிர்ந்து கொள்வாரையானால், ஃபலஹு மா ஸலஃப், இதற்கு முன்னால் அவர்கள் வாங்கிய வட்டி காசெல்லாம் அவர்களுக்கு ஹலால், அனுமதி, இனிமேல் வாங்கிக்காத. அம்ருஹு இலல்லாஹ், அல்லாஹ் அவனை பார்த்துக்குவான், அல்லாஹ் அவனை மன்னிச்சுக்குவான். வமன் ஆத, இந்த அறிவுரை தெரிஞ்சதற்கு பிறகு யார் மீண்டும் செய்வார்களோ ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் தான் நரகவாதிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், நிரந்தரமாக அதிலே இருக்க போகிறார்கள் என்பதாக சொல்லி மிக பெரும் பாவம், நிரந்தரமாக தள்ளக்கூடிய பாவங்களை பற்றி மார்க்கம் பேசுகிறது. இன்னும் நிறைய இருக்கிறது. பிரதானமாக நம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாவத்திலிருந்து ஒரு காலத்திலும் நாம் அதன் பக்கம் அந்த சாயல் கூட இல்லாதவாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது முதன்மையானது. ஹதீஸுகளில் சில பேர் நரகத்திற்கு சொர்க்கத்தில் நுழையவே மாட்டார்கள்னு சிலரை பற்றி சொல்லப்படுகிறது. அவங்க சொர்க்கத்தில் நுழைய மாட்டாங்கன்னா டைரக்டாக சொர்க்கத்தில் நுழைய மாட்டாங்க, நரகத்துக்கு போய் தண்டிக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள் நுழைவாங்க. இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு டைரக்டாக நுழையிறதுக்கு தகுதியை இழந்துருவாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி சில பேர் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்களோ அந்த செயல் நம்மிடத்தில் இருக்குமானால், அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்குமானால், இதெல்லாம் மூமின்களுக்குன்னு சொல்லப்பட்டது. குஃபுருன்னு போனால் தான் டைரக்டாக நரகத்துக்கு போயிடுவான்ல, இது மூமின்களுக்கு சொல்லப்பட்டது. அப்ப இறை நம்பிக்கையாளர்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்கு நினைவுபடுத்துகிறோம். லா எதுகுலுல் ஜன்னத்த காத்தியும், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, உறவை முறிப்பவன், உறவுக்காரங்க இருக்காங்கல்ல, அந்த உறவை முறிக்கக்கூடியவன் என்ன குற்றம் செஞ்சு உறவை முறிச்சாலும் சரி, உறவை முறிப்பவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. டைரக்டா சொர்க்கத்தில் நுழைக்கக்கூடிய சிறப்பையும் தகுதியையும் கண்ணியத்தையும் அவன் இழந்து போயிடுவான். சரியா? அது லா எதுகுலுல் ஜன்னத்த கத்தாத்துன், குறை சொல்லிக்கொண்டே இருப்பவன், எதற்கெடுத்தாலும் குறை, அவன் வாழ்க்கையில நிம்மதியோ திருப்தியோ இருக்கவே இருக்காது. அவனை யாராலும் உலகத்தில் திருப்தியும் படுத்த முடியாது. எல்லாத்துக்கும் குறை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் என்னாகும்? பலரின் மனதை நோகடித்துக் கொண்டே இருப்பவர்கள். அப்ப குறை சொல்லிக் கொண்டே இருப்பவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. லா எதுகுல் ஜன்னத்தை மன்லா எமனு ஜாருஹு பவாயிக்கஹு, யாருடைய தொல்லையிலிருந்து பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதி பெறலையோ, இவரா ஐயா இனிமேல் இங்கே குடியிருக்கூடாது, முதல்ல காலி பண்ணி ஓடிடணும்னு பயப்படுறான்னா இவன்லாம் சொர்க்கத்துக்கு டைரக்டாக போகவே முடியாது. இவர் பக்கத்தில் குடி வந்திருக்காரு, அப்பாடா இனிமேல் தான் நிம்மதி என்று இருப்பார்களே, ஆனால் பிரச்சனை இல்லை.
அப்ப தொல்லை தராதவர்கள், அண்டை வீட்டார்களுக்கு தொல்லை தந்தவர்கள் டைரக்டா சொர்க்கத்துக்கு போக முடியாது. லா எதுகுல் ஜன்னத்த மன்கான ஃபி கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபிர், கடுகளவு பெருமையை உள்ளத்தில் உள்ளவர்கள், அதாவது மக்களை இழிவாக நினைப்பது, தன்னை உயர்வாக நினைப்பது, அதல்லாமல் சொல்லுகின்ற நியாயங்களை சத்தியத்தை ஏற்க மறுத்து கொள்வது, இந்த பெருமையையும் ஆணவம் உள்ளவர்கள், கடுகளவு இருந்தாலும் சரி, நிறைய இருக்கணும் இல்லை, கடுகளவு இருந்தாலும் அவர்கள் சொர்க்கத்தில் நேரடியாக நுழைய முடியாது. லா எதுகுல் ஜன்னத்த ஜவ்வாலு வலல் ஜவலரியு, ரசூல்லா சொல்றாங்க, கடின உள்ளம் உள்ளவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அதாவது உள்ளமே கடினமாக இருக்கும், யார் மீதும் இறக்கப்பட மாட்டார்கள், உதவி செய்ய மனசே வராது, கருணை காட்ட எண்ணம் வராது, கொஞ்சம் கூட அவர்களுக்கு யார் மீதும் பாசமும் நேசமும் வெளிப்படவே செய்யாது. அந்த மாதிரி உள்ளமே மோசமாக இருக்கும். பாறையை உடைச்சாலும் தண்ணீர் வரும், இவர்களை உடைத்தால் எதுவும் வராது, அப்படி இருப்பார்கள். இவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. இந்த கொள்கை ஏற்றிருந்தாலும் டைரக்டா சொர்க்கத்தில் நுழைய முடியாது. உல ஜாலரி, கடும் கடும் சொற்களை பேசி சிடுசிடுவென்று தள்ளக்கூடியவர்கள், கடுகடுன்னு நிற்பார்கள், சிடுசிடுன்னு பேசுவார்கள், சுடுசுடு நிற்பார்கள், காலில் சுடுதண்ணி மாதிரி தெரிப்பார்கள், பார்த்தா மக்கள் தெரிச்சு ஓடுவார்கள். இப்படி உள்ளவர்களையும் அல்லாஹ் தஆலா டைரக்டா சொர்க்கத்துக்கு அழைக்க மாட்டான். இன்னொரு செய்தி ரசூலா சொல்றாங்க, லா எதுகுல் ஜன்னத்த மன்னான், செய்த உதவியை தர்மத்தை சொல்லி காட்டுபவன், வலா ஆக்குன், தாய் தந்தையை துன்புறுத்துபவன், வலா முதுமீனுல் ஹம்ரின், குடிகாரன், குடிக்க அடிமையானவன், இவர்களெல்லாம் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. திருந்துவார்களே ஆனால் அந்த அடிமையா போயிட்டவன் டைரக்டா போகிற சிறப்பையும் கண்ணியத்தையும் இழந்துருவான். அந்த வாசனை கூட இல்லாமல் தன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்வானே ஆனால் இவருடைய நிலை அல்லாஹ்வுக்கு உட்பட்டது. அவனை மன்னிக்கிறதும் ஏற்றுக்கொள்வதும் கண்ணியப்படுத்துறதும் அல்லாஹ் பார்த்து கொள்வான். இதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரியான குற்றச் செயல்கள், குற்ற பண்புகள், தீய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வராமல் இருக்க வேண்டும். ஒரு கட்டத்திலும் நரகத்தின் பக்கம் நாம் தள்ளப்படாமல் சுவனத்தில் நுழைவதற்கான வழியை தேட வேண்டும். அந்த வாய்ப்பை